Hi, welcome to Smart Brain Skill Academy. ஸோ NLP மாஸ்டர் அண்ட் லைஃப் கோச்சுக்கு யார் யார் என்ட்ரு பண்றீங்களோ இன்ட்ரெஸ்டா ஜாயின் பண்ணிருக்கீங்க அவங்களுக்கு எல்லாமே வெல்கம். ஸோ இது ஒரு டெமோ கிளாஸ். நிறைய பேருக்கு NLPனா என்னன்னு தெரியல, எப்படி ஜாயின் பண்றது தெரியல, பட் விஷ் மட்டும் இருக்கு, அந்த ட்ரீம் இருக்கு. அதுக்காக தான் இந்த கிளாஸ் உங்களுக்காக ஃப்ரீ டெமோ கிளாஸ். ஸோ ஒரு ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ அட்வான்ஸ் லெவல்ல டைம் லைன் தெரபி பத்தி ஒரு டெமோ கிளாஸும் NLPனா என்ன, எவ்வளவு பெனிஃபிட், யார் இந்த கோர்ஸ்ல ஜாயின் எலிஜிபிள் எல்லாமே இருப்பாங்க. ஓகேவா? First introduction, what is NLP, what is timeline, what is timeline therapy, skill and benefit. ஓகேவா? சோ இது what is NLP னா நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம். அதாவது நம்மளோட பிரைன் இருக்கு இல்லையா, அந்த பிரைனோட ரீப்ரோக்ராம் பண்றதுதான் NLP. NLP என்பது ஒரு நியூரோ, அதாவது நம்மளோட பிரைனோட நரம்பு சொல்லுவாங்க, அந்த நரம்பு தான் நியூரோ சொல்லுவாங்க. சோ நீங்க டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தா நியூரோ சர்ஜரி பண்ணணும், மூளையில ஏதோ பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நியூரோன்னு சொல்லும் போதே நம்மளோட பிரைனோட சம்பந்தப்பட்டது. லிங்குஸ்டிக்னா நம்ம பிரைனோட சம்பந்தப்பட்ட, லிங்குஸ்டிக் வந்து ஒரு மொழி. சோ ப்ரோக்ராமிங்னா நம்ம NLP பிரைன்ல இருக்கிற எப்படி சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பிரைன்ல நம்ம ரீப்ரோக்ராம் பண்றதுக்கு தான் NLP சொல்லுவோம். சோ எதனாலனா நிறைய பேருக்கு இதுக்கு வந்து லைஃப்ல எல்லாரும் சந்தோஷமா வாழ்றாங்கன்னு கேள்விப்பட்டா எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறி தான் போடுவாங்க. சோ 95% சப்கான்சியஸ்ல நெகட்டிவ் தாட் தான் அதிகமா இருக்கு, 5% தான் லாஜிக் மைண்ட் வந்து யூஸ் பண்றது. சோ எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறி தான். சோ பணம் இல்லாத பற்றாக்குறை இருக்கும், பிசினஸ் லாஸ் இருக்கும், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்கும். சோ மறக்க முடியாத ஒரு கஷ்டமான ஒரு கவலைகள் இன்னும் அந்த சப்கான்சியஸ்ல ஸ்டோர் பண்ணி இருப்பாங்க. சோ இந்த மாதிரி நிறைய கவலை இருக்கிறனால இந்த பிரைன்க்கு ரீப்ரோக்ராம் பண்றதுனால உங்க லைஃப்ல இருக்கிற கெட்ட ஒரு சூழ்நிலையில இருந்து, ஒரு ப்ராப்ளம்ல இருந்து நீங்க வந்து ஒரு நல்ல நிலைவுக்கு உங்களால லைஃப்ல வெற்றி அடைய முடியும். இதுதான் வந்து நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராமோட முக்கியமான ஒரு மெத்தட். சோ டைம் லைன் தெரபினா என்னன்னா, சோ கான்சியஸ் அன்கான்சியஸ் மைண்ட், அதாவது கான்சியஸ் மைண்ட் வந்து லாஜிக் அனாலிசிஸ் டிசிஷன் மேக்கிங் இருக்கும். அன்கான்சியஸ் மைண்ட் வந்து இமோஷன் மெமோரிஸ் ஹேபிட் பிலீஃப்ஸ் ஐடென்டிஃபை. இது எல்லாமே அன்கான்சியஸ் மைண்ட் 24/7 வந்து எப்பவுமே வந்து அது ஆக்டிவா இருக்கும். சோ யாருக்கு வந்து சக்சஸ், யாருக்கு ஃபெயிலர்னா, சோ லைஃப்ல ஒரு 3 இன்டர்வியூ நீங்க அட்டென்ட் பண்ணீங்கன்னா 4th வந்து அந்த சப்கான்சியஸ் சொல்லும், இல்ல நீ லக்கி இல்ல, நீ வந்து எப்பவுமே ஃபெயிலர் தான் அப்படின்னு சொல்லுவோம். சோ ரிலேஷன்ஷிப்ல ஒரு 2 வாட்டி நம்ம யாருக்கிட்ட ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு சுச்சுவேஷன் நம்ம ஹேண்டில் பண்ணிட்டா, 3வது வந்து நம்ம என்ன ஜட்ஜ் பண்ணோம், அந்த சப்கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் என்ன பண்ணணும்னா பாக்குறது எல்லாமே தப்பாவே தெரியும். சோ இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு லைஃப்ல நம்ம கடந்து வந்த பாதை பார்த்தா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருந்து வந்திருக்கோம். அது மறக்க முடியாத கஷ்டங்கள் எல்லாமே தாண்டி நம்ம லைஃப்ல ஜெயிக்கணும்னு நினைப்போம். ஆனா தடுக்கிறது என்னன்னா நம்மளோட நெகட்டிவ் தாட். அந்த நெகட்டிவ் தாட் வந்து எப்படி நம்ம ரிமூவ் பண்ணோம்னா, நிறைய பேர் வந்து சைக்காலஜியா கவுன்சிலிங் பண்ணுவாங்க, இல்ல சைக்காட்ரிக்கலா மருந்து எடுப்பாங்க. பட் எந்த மருந்தும் தேவையில்ல. இன்னைக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, லோ கான்பிடன்ஸ், உங்களோட ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி எது இருந்தாலும் சோ மருந்து இல்லாம ஹீலிங் மூலமாக சரி பண்ணலாம். சோ இதோட பெனிஃபிட் என்னன்னா, நீங்க எது வேணாலும் சாதிக்கலாம். உங்களோட பிரைனோட பவர் வந்து அன்லிமிட்டெட். பட் இன்னைக்கு இருக்கிற மனிதருக்கு வந்து லிமிடெட் கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறாங்க. சோ கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கும்போது என்னால இதுதான் முடியும், என்னால எந்த ஒரு நல்ல டிசிஷன் எடுக்க முடியாது, நான் சக்சஸ் ஆக மாட்டேன், என்னால எதுவுமே தெரியாது, நான் தெளிவா இல்ல, கிளாரிட்டி இல்லைன்னு கன்ஃபியூஸ்ல இருக்காங்க. சோ இந்த மாதிரி இருக்கிற லிமிடெட் பிலீவ்ஸ் எல்லாம் அன்லிமிட்டெட் பிலீவ் கொண்டு வர்றது NLP மெத்தட்ல நம்ம செய்வோம். சோ மாடல் 3, வாட் இஸ் டைம் லைன் தெரபி. சோ பாஸ்ட், இப்ப நீங்க உங்களோட ஏஜ் வந்து நீங்க பாத்துங்க, ஒரு ஜஸ்ட் 30 ஏஜ் இருந்துச்சுன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எந்த மாதிரி சூழ்நிலையில இருந்தீங்க. சோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கலாம், படிப்பு கம்மியா, படிப்போட சூழ்நிலை உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கலாம், அம்மா அப்பா ஒரு சூழ்நிலை நீங்க பாத்திருக்கலாம். எல்லாமே வந்து கடந்து வந்திருக்கும், கஷ்டத்தை கடந்து வந்திருக்கும். ஆனா சிலருங்க அந்த கஷ்டத்தை தாண்டி ஜெயிக்கிறாங்க. பட் சிலருங்க அதே நினைவுல மறக்க முடியல, எந்த ஒரு கஷ்டம் வந்து என்னால எதுவுமே டெலிட் பண்ண முடியலன்னு சொல்லி அந்த சப்கான்சியஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கு. சோ நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். அதாவது கடந்து வந்த பாஸ்ட் நிறைய சம்பவம் நம்ம இந்த மெத்தட்ல நம்ம லைவா பிராக்டிஸ் பண்ணும்போது பேசுவோம். சோ அந்த மாதிரி இருக்கும்போது சப்கான்சியஸ்ல இந்த அளவுக்கு உங்களை ஃபீலிங் சேடா இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களோட பிஹேவியர் ஆட்டிடியூட் எல்லாமே சேஞ்ச் ஆகும். சோ நீங்க எவ்வளவுதான் பர்சனாலிட்டியா, எவ்வளவுதான் நீங்க உங்களுக்கு பிசினஸ் இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு உங்ககிட்ட பணம் இருக்கட்டும், ஆனா நிம்மதினு இருக்காது. சோ அதனால என்ன ஆகும்னா, உங்களோட கோபம், இரிட்டேட், டென்ஷன், பசங்களை திட்டுறது, இல்ல உங்களே நீங்க செல்ஃப் லவ் பண்ணாம இருக்கிறது, இது எல்லாமே பிரசன்ட்ல நீங்க இருப்பீங்க. பட் அந்த பிரசன்டோட சுச்சுவேஷனை கிராட்டிடியூட் இல்லாம நீங்க கடந்து வந்த பாதையே, நீங்க அந்த கஷ்டத்தையே நினைச்சு ஃபீல் பண்ணி இருப்பீங்க. ரெண்டாவது ஃபியூச்சரை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, ஃபியூச்சர் எப்படி ஆகுமோ, என்னோட லைஃப் எப்படி இருக்குமோ சொல்லி தேவையில்லாத எண்ணங்கள் உங்களுக்கு வந்துடும். இதுதான் பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். சோ நெகட்டிவ் எமோஷன் எப்படி வருதுன்னா, சோ அடிக்கடி ஒரு சிலருக்கு கோபப்படுவாங்க, அதிகமா வந்து வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, நெகட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஃபியர் இருக்கும், சோ ரொம்ப ஹர்ட், சேட்னஸ், கில்ட்டி, இது எல்லாமே அவங்களுக்குள்ள மறைஞ்சு இருக்கும். சோ இது எல்லாமே கோபப்படாதீங்க சொல்லி ஒரு மெடிடேஷன் பண்ணாலும், ஒரு சாங் கேட்டாலும், ஜஸ்ட் 1 செகண்ட் மெடிடேஷன் 1 மினிட்டோட நீங்க எந்த ஒரு சொல்யூஷன் பார்த்தாலும் அது பர்மனண்டா உங்களுக்கு சொல்யூஷன் ஆகாது. பட்
நியூரோலிங்குஸ்டிக் ப்ரோக்ராம்ல ரூட் காஸ் கண்டுபிடிப்போம், அதோட சிம்டம்ஸ் கண்டுபிடிப்போம், போஸ்டிங் அந்த ரிலீஸ் பண்ணுவோம். சோ 10 வருஷத்துல நீங்க மறக்க முடியாத ஒரு கஷ்டமோ இல்ல உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்கோ, லைஃப்ல என்ன மாதிரி கஷ்டம் சேலஞ்ச் இருக்கோ, அது எல்லாமே ஒவ்வொரு விஷயமா நம்ம கேள்வி கேட்டு ஹீலிங் கொடுத்து டோட்டலா பர்மனண்டா அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கும். ஸோ நெகட்டிவ் இமோஷன் உங்களை விட்டு போயிடும். லிமிட்டிங் டிசிஷன். ஒரு சிலர் வந்து ஐ எம் நாட் எனஃப், ஐ எம் நாட் லவபிள், ஐ எம் கனாட் சக்சஸ். நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை வார்த்தைகள் சொல்வீங்க? அந்த வார்த்தை வந்து பாசிட்டிவா நெகட்டிவா நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஓகேவா? நிறைய வார்த்தைகள் உங்களுக்கு நெகட்டிவா இருந்துச்சுன்னா உங்களுக்கு லிமிட்டிங் டிசிஷன், அதாவது எந்த ஒரு முடிவும் நீங்க ஸ்ட்ராங்கா எடுக்க மாட்டீங்க. ஏன்னா நம்பிக்கை குறைவா இருக்கும், கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கீங்க. அந்த மாதிரி இருந்தா உங்க லைஃப்ல பாசிட்டிவ் என்வரன்மெண்ட் கண்டிப்பா கிடைக்காது. ரிலேஷன்ஷிப் டைம். ஸோ நிறைய பேருக்கு வந்து எனக்கு ஹெல்த் மணி கரியர் நல்லா இருந்தாலும் ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லா இருந்தாலும் சரியா பேச மாட்டாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, ப்ராப்ளம் கான்ஃபிளிக்ட் இருக்கும். அதனால பசங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் இருக்கு. எனக்கு நிறைய டைவர்ஸ் கேஸ் இருக்கு. ஸோ எதனாலனா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ இருக்கலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம், கருத்து வேறுபாடு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கனால உங்களுக்கு எந்த ஒரு கோல் செட்டிங் நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் அதுல சக்சஸ் என்பது உங்களுக்கு கேள்விக்குறிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமா வேணும். அதுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் நீங்க மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்போட பசங்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், உங்க சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன், உங்களை யார் யார் சம்மந்தப்பட்டாங்களோ உங்களுக்கு எல்லாமே அந்த கம்யூனிகேஷன் ரப்பர் பில்டிங் சொல்லுவாங்க இல்லையா, அது நல்லபடியா இருக்கிறதுக்கான அந்த ரூட் காஸ் கண்டுபிடிச்சு ட்ரஸ்ட் என்னென்ன இஷ்யூ இருக்கு அது எல்லாமே டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் எப்படி மெயின்டைன் பண்றது ஃபுல்லாவே உங்களுக்கு தரவா சொல்லிட்டு சைல்ட்ஹுட் டைம்லைன் தெரபின்னு சொல்லுவோம். ஸோ நிறைய பசங்களுக்கு வந்து ஒரு பிடிவாதம் இருப்பாங்க, ஒரு விஷயம் சொல்ற விஷயம் கேட்க மாட்டாங்க, சரியா படிக்க மாட்டாங்க. சோ அது எல்லாமே அவங்க பசங்களோட சில்ட்ரன்ஸோட ப்ராப்ளம் கிடையாது. இதுக்கு ரூட் காஸ் கண்டுபிடிச்சு எதனால பசங்க இந்த மாதிரி பிஹேவியர் இருக்கு, பேரண்ட்ஸோட ப்ராப்ளமா இல்ல அவங்க மறக்க முடியாத ஒரு சம்பவமா, அவங்களுக்கு ஏற்பட்ட ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சு டைம்லைன் தெரபி கொடுக்கும். கான்ஃபிடன்ஸ் டைம்லைன். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஃபியர் இருக்கும், ஃபியூச்சர் நினைச்சு ஃபியர் இருக்கும், இல்ல டெலிவரி ஆன ஃபியர் இருக்கும், இல்ல மணி பத்தி பணம் வந்து சம்பாதிக்க முடியுமா, ஜெயிக்க முடியுமா, இவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த ரிஜெக்ஷன், ஷேம், ஃபியர் எல்லாமே ரூட் காஸ் கண்டுபிடிச்சு அதுக்கான டைம்லைன் தெரபி கொடுத்து ஹீலிங் கொடுத்து உடனே உங்களுக்கு ரிசல்ட் கொண்டு வரும். மணி டைம்லைன். ஸோ பணம் என்பது எல்லாருக்கும் வந்து பிடிக்கலாம், பட் அது வெளியே காட்ட மாட்டாங்க. ஸோ பணம் பிடிக்கும்னா அதுக்கு சொன்னா நம்மளுக்கு பேராசை நினைப்பாங்களோ, பணம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆசையா ஒரு மாதிரி அந்த பணம் பத்தி ஒரு நெகட்டிவ் தாட் இருக்கும். பணம் வந்து நமக்கு வராது, பணம் கஷ்டப்பட்டாதான் வரும், பணம் நிற்காது. அந்த மணி பிளாக். உங்களுக்கு இருக்கிற மணி பத்தி பணம் பத்தி எதிர்மறையான எண்ணங்கள் இருந்தா அது வந்து உங்களுக்கு அந்த லைஃப்ல உங்களுக்கு மணி ஃப்ளோ வராது. சோ உங்களுக்கு பணம் வந்து ஃப்ளோவா வரணும், பிசினஸ் அப்டேட் ஆகணும், நீங்க கரியர்ல ப்ரொமோஷன் ஆகணும், சோ அபண்டன்ஸ் ஆன லைஃப் வேணும்னா சோ மணி டைம்லைன் தெரபி நாங்க சொல்லி கொடுப்போம். கரியர் டைம்லைன். சோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, ஒரு 3 இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிருப்பாங்க, ஃபெயிலியர் ஆயிருப்பாங்க. 4வது இன்டர்வியூல சோ ஐ எம் நாட் லக்கி, எனக்கு இன்டர்வியூ வராது, ஏன்னா வந்து இந்த ஜாப்க்கு நான் வந்து எலிஜிபிள் இல்லை சொல்லி அவங்களே ஒரு லோ கான்ஃபிடன்ஸோட ஒரு நெகட்டிவ் இமேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ இந்த இன்டர்வியூ போறதுக்கோ லீடர்ஷிப் ஸ்கில், பிசினஸ் கான்ஃபிடன்ஸ், சேல்ஸ் கான்ஃபிடன்ஸ் இது எல்லாமே அவங்களோட கரியர் அப்கிரேட் ஆகணும்னா இந்த ஒரு ரூட் காஸ் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுப்போம். சோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம இது வந்து ஃபர்ஸ்ட் டைம்லைன் தெரபி வந்து 12 கிளாஸ்ல, சோ அட்வான்ஸ் லெவல்ல எல்லாமே இருக்கு. மெயினான ப்ராசஸ் பாத்தீங்கன்னா 12 கிளாஸஸ். இதுல ஒவ்வொரு செக்ஷனும் நம்ம சொல்லி கொடுப்போம். ரேபிட் பில்டிங், ஸ்விட்ச் வேர்ட், ஆங்கர் மெத்தட், ஹிப்னோசிஸ்னு சொல்லி நிறைய மெத்தட் சொல்லி கொடுப்போம். அது மூலமா ஒவ்வொரு ஹீலிங் செக்ஷன்ல நீங்க என்ன மாதிரி ஒரு தியரியோட லைவ் பிராக்டிஸ் தான் இது ரொம்ப மஸ்ட். ரெக்கார்டிங் நம்ம கொடுக்க மாட்டோம். சோ ஒவ்வொரு விஷயமும் இண்டிவிஜுவலா வரும்போது உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு, அது சொல்யூஷனே ஆகாத ப்ராப்ளம் கூட சொல்யூஷன் ஆகி நீங்க ரிசல்ட் எடுத்துன்னு போவீங்க. சோ டெஸ்ட் நெமோனியல் கூட இருக்கு, நீங்க பாருங்க. இயர் சொல்ல முடியுமா? எந்த இயர்? 2026, 2023. சோ அந்த பயம் எதனால ஆரம்பிச்சிச்சு? பாப்பா வந்து கன்சீவ் ஆனாங்க. டெலிவரிக்கு அப்புறம் அந்த டெலிவரி பெயின், அந்த பயம் எனக்கு அப்ப தெரியல. ஆஃப்டர் ஒரு 40 days, 1 month 2 month கழிச்சு பாப்பாக்கு இது தடுப்பூசி போடுறதுக்காக மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போனேன். அங்க வேற ஒருத்தவங்க வந்து அந்த பெயின்ல வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்த்தோன்னே அப்ப ஆரம்பிச்சது இப்படிதான் நமக்கு இருந்துச்சு, இப்படிதான் நமக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. தடுப்பூசி போடும்போது அந்த ஹாஸ்பிட்டல் என்ன பாத்தீங்க? ஒரு பொண்ணு வயிறு வலியில ரொம்ப பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு இப்படிதானே வயிறு வலிச்சது பாப்பா. நீங்க அந்த இடத்துல என்ன கம்பெனி பண்ணீங்க?
அந்த வயிறு நீங்களும் பிரெக்னன்ட் வயிறு வலிச்சு பெயினோட அனுபவிச்சுதான் எல்லா பெண்களுக்கு இன்னைக்கு இருக்கிற நார்மல் டெலிவரி பெஸ்டான டெலிவரி. அந்த நார்மல் டெலிவரியில வயிறு வலி வரும், ஆட்டோமேட்டிக் அது டெலிவரி ஆகும். அது இறைவனோட ஒரு அற்புதம். அப்படி இருக்கும்போது அந்த பெண்மணி வயிறு வலிச்சு இருக்கும்போது உங்களோட சப்பாத்தி என்ன நீங்க கற்பனை பண்ணீங்க? அதுதான் மேம், ஐயோ நமக்கு இப்படிதானே இருந்தது, நம்ம அப்படி கஷ்டமா போய் அப்படியே ஓடிச்சு அந்த அப்படியே ஓடி போய் அதை பிபி செக் பண்ணா எனக்கு 150 140 கிட்ட போயிடுச்சு, 140 கிட்ட அந்த வயசுல. சோ உங்களுக்கு இப்ப ஃபர்ஸ்ட் பேபியா? ரியலைஸ் ஆச்சு. நீங்க அட்வைஸ் பண்ண மாதிரி ஈஸியா டெலிவரி ஆயிடும். எவ்வளவு கத்துறாலும் அவ்வளவு ஈஸியா டெலிவரி ஆயிடுச்சு. அதுதான் இதுதான் உண்மை, 100% இதுதான் உண்மை. ஓகேவா? ஓகே. ஏன்னா இது நிறைய பேருக்கு நானும் பார்த்திருக்கிறேன், டெலிவரி ஆகும்போது நானும் இருந்திருக்கிறேன். சோ அனுபவமா நம்ம அட்டெண்ட் பண்றீங்களா? ஈவினிங் 8 மணிக்கா மேம்? ஓகே. கோபம் கோபத்தாலவே நீங்க இந்த பெண்மணியா இருப்பீங்களா? கண்டிப்பா. ஓகே, சூப்பர் சூப்பர். இன்னைக்கு டைம் தெரிஞ்சுனா இது பார்த்துட்டோம். சோ அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து கோல் செட்டிங் பிராக்டிஸ் பண்றோம். நாளைக்கு 8 மணிக்கு முடிஞ்சா அட்டெண்ட் பண்றீங்களா? நாளைக்கு ஈவினிங் 8 மணிக்கா மேம்? நைட் 8 மணிக்கு. ஓகே. அட்டெண்ட் பண்ணாங்க ரெண்டுமே மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, थैंक यू so much. ஹாய் மேம். இது எனக்கு இந்த பயம் வந்து இந்த பேர் வந்து 3 இயர்ஸா இருந்தது. நான் டெலிவரி பாப்பா பிறந்தது டெலிவரியில இருந்து எனக்கு இந்த பயம் இருந்துட்டே இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் போனா பயம், ஹாஸ்பிட்டல் யாராவது டெலிவரி பர்சன் பார்த்தா பயம், பொண்ணுங்களை பார்த்தா பயம் அப்படின்னு நிறைய இருந்துச்சு. பட் இப்போ ஒரு செஷன்லயே எனக்கு ஓரளவு தெரிஞ்சிருச்சு எப்படி இதை ஹீல் பண்ணிடலாம் அப்படின்றது, எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றது கொஞ்சம் தெளிவா தெரியுது எனக்கு. ஏன்னா வந்து இவ்வளவு நாள் இருந்த பயம் இப்போ ஒரு 5 நிமிஷத்துல பார்த்தா அது கொஞ்சம் என்னை விட்டு விலகி இருக்க மாதிரி இருக்குன்னா, மேபி ரெகுலர் ப்ராக்டிஸ்ல இருந்தா கண்டிப்பா இது வந்து சுத்தமா கியூர் ஆகிடும். அந்த அளவுக்கு ஒரு தெரப்பி வந்து இந்த தெரப்பி வந்து சூப்பரா இருக்கு. தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச். ஸோ இப்போ நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு டெமோ கிளாஸ் பார்த்திருப்பீங்க. ஸோ அவங்க டெமோ கிளாஸ்ல வந்து டெலிவரி பெயின்காக ஒரு 3 வருஷமா அதே பயந்து இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சப்கான்சியஸ்ல அவங்க ஹீலிங் ப்ரோக்ராம் லைவா கொடுக்கும்போது சில விஷயம் வந்து நம்ம சொல்லுவோம். அது சப்கான்சியஸ்ல அவங்க ரீப்ரோக்ராம் பண்ணனால அவங்களுக்கு ரிசல்ட் டோட்டலா அந்த ஃபீட்பேக் வந்துச்சு. நீங்க கேட்டிருப்பீங்க. ஸோ இது பவர்ஃபுல் NLP. ஸோ இது எதனாலனா மன அழுத்தம், பதட்டம், தன்னம்பிக்கை குறைவு, பயம் மற்றும் தோல்வி மனநிலை, குடும்பம் மற்றும் உறவு பிரச்சனை, வேலை அழுத்தம், தொழில் வளர்ச்சி இல்லாமை, பண பிரச்சனை, சரியான முடிவு எடுக்காம முடியாம போறது, இலக்கு இல்லாதது, கிளாரிட்டி இல்லை, இது எல்லாமே இல்லாம கன்ஃபியூஸா இருக்கும்போது ஸோ இந்த NLP வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நல்லா யூஸ் ஆகும். அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு யோகா ட்ரைனர், கோச், ஆல்ரெடி நீங்க மெடிக்கல் பிராக்டிஷனர்னா ஸோ பேஷண்ட்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கலாம், ஸ்டூடெண்ட்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நீங்க ஒரு லைஃப் கோச்சா அகாடமியை ரன் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. வேற எதனா டவுட் இருந்தா எனக்கு வாட்ஸ்அப்ல நீங்க டைப் பண்ணி அனுப்புங்க. ஐ வில் சப்போர்ட்.